அனைவருக்கும் வணக்கம். ரேணுகா முன்னாடியே மல்லிகிட்ட விஜய் வந்து ரொம்ப ரொமான்ஸா தான் பேசுறாரு. ஆனா, அந்த விஷயத்துல வந்து கண்டும் காணாத மாரி ரேணுகா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத விட, அவங்களால வேற எதுவும் சொல்ல முடியாது. எப்படி அப்படின்னா, ஒரு கேர்டேக்கர் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து மல்லிய குத்தி காட்டுறாங்க. இருந்தாலும் விஜய் வந்து ரேணுகா முன்னாடியும் மல்லிகிட்ட தான் ஒரு ரொமான்டிக்கா பேசுறாரு. அதே நேரத்துல மல்லிகிட்ட தான் கஞ்சாட காட்டுறாரு. அவருக்கு மனசுல ரேணுகா இருந்தா கூட, இப்போ இருக்கிற இந்த மல்லி, இந்த அழகு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து மனுஷன் சொக்கி போயிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மனுஷன் மல்லிகிட்ட வந்து உருக தான் செய்கிறாரு. அந்த மல்லிகைப்பூ விஷயத்துலேயும் சரி, ரேணுகா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க, அது வாங்கிட்டு வரல, மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி வந்து ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரே அடித்து அப்படி ஒரு மாதிரி சமாளித்தாங்க. அதன் பிறகு மல்லிகிட்ட வந்து கஞ்சாடை காட்டுறாரு. உனக்கு ஸ்பெஷலாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன், மேலே மொட்டை மாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கஞ்சாடை காட்டுறாரு விஜய் வந்து. அப்போ இதையும் மல்லி ரசிக்க தான் செய்தாங்க. அதையும் ரேணுகா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ இவங்க மொட்டை மாடிக்கு போனாங்கன்னா பின்னாடியே ரேணுகா போய் மறைஞ்சிருந்து பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சிதாவும் மறைஞ்சிருந்து பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரொமான்ஸ் பண்ணுறத மறைஞ்சிருந்து பார்க்குற வேலை தான் இவங்களுக்கு. அதே நேரத்தில் ஒட்டு கேட்குற வேலையும் தான் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கும். இவங்களால வேற எதுவும் இதில் வந்து செய்ய முடியாது. அப்போ இதை உடைக்கணும்னா என்ன வழிங்கிறது தான் அடுத்து யோசிப்பாங்க. இப்போதைக்கு ரஞ்சிதா வந்து பீஸ் போன பல்ப்பு மாதிரி தான். ஏன்னா இந்த இடத்துல ரேணுகாவோட பவர் தான் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால ராஜியும் பெரிய அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ரேணுகா அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க, இவங்க ரொமான்டிக்காக இருக்குது, இவங்க நெருங்கி பேசுகிறத தடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ விஜய் ஃபோனில் ஏதாவது பேசினாலும் இவங்க கிராஸ் லைனில் போவாங்க. இல்லை ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, அந்த டைனிங் ஹால்லேருந்து விஜய் வந்து சொல்கிறாரா மல்லிக்கு ஊட்டி விட்றாரு. அதே நேரத்தில் வெண்பா அப்பாவுக்கும் இந்த மாதிரி தூங்க வச்சா, தாலாட்டி தூங்க வச்சா பெரிய கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன செய்வாங்க, தனியாக போய் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. தனியாக போய் என்ன, மேக்ஸிமம் விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து வழியை தான் செய்கிறாரு. ஏன்னா மல்லி வந்து இப்போ அது வந்து பியூட்டி பார்லர் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் விஜய் என்ன சொல்கிறாரு, நீ டெய்லி தாராளமாக பியூட்டி பார்லர் போய் இன்னும் அழகு மெருகேறும், அதாவது அழகுக்கு அழகு மெருகேறுது அப்படிங்கிற மாதிரி ரசிக்கிறாரு, ரசனையாக பேசுகிறாரு, வர்ணிக்கிறாரு மல்லியை. அப்போ இந்த விஷயங்களெல்லாம் கேட்கும்போது ரேணுகாவுக்கு வந்து பக்குன்னு தான் இருக்கும். அப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அப்போ ரேணுகா என்ன பண்ணுவாங்க, நேராக நிஷா கிட்ட தான் போவாங்க. ஏன்னா கதிரேசன்கிட்ட பேசி பருப்பு வேகாதுங்க தெரியும். ஏன்னா கதிரேசன் வந்து மல்லிக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டும் பொண்ணுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார். அப்போ நிஷாவுக்கு தான் மல்லி மேலே கொஞ்சம் வெறுப்பாகவும், மல்லி ஏன் இங்கே இருக்கிறாங்க, நம்ம அக்கா வாழ்க்கைக்குள்ளே எதுக்கு இந்த மல்லி வந்தாங்க, நம்ம அக்கா குழந்தை எதுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிஷா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரேணுகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிஷா கிட்ட தான் சொல்லுவாங்க, இந்த மல்லியால் எனக்கு பெரிய தொல்லையாக தான் இருக்குது, ஒருவேளை என் புருஷனையே கொத்தி கொண்டு போயிடுவாங்களோ இந்த மல்லி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நிஷா கிட்ட புலம்புவாங்க இந்த ரேணுகா வந்து. அப்போ நிஷா என்ன சொல்லுவாங்க, இந்த மல்லியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், முன்னாடியே மாமா கிட்ட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நிஷாவாலையும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க அக்கா ரேணுகாட்ட சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னால் ஏதாவது வேறு மாதிரி ஆயிரும், அக்காவுக்கு ஏதாவது நெஞ்சு அடைச்சிடும், இல்லைன்னா மறுபடியும் ஏதாவது பழைய நிலைமைக்கு போயிடுவாங்களோன்னு பயப்படுவாங்க. அதனால் அந்த விஷயத்த நிஷாவும் சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் அப்போ இந்த விஷயத்த பட்டுப்படாமல் பேசுவாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு நெருக்கமாக இருக்குது. மல்லி வந்து மாமா கிட்ட ரொம்ப உரிமையாக தான் இருக்கிறாங்க. அதாவது எல்லாம் காரணம் வெண்பாவை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறனால மாமாவும் கொஞ்சம் இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசுவாங்க. அப்போ ரேணுகா வந்து என்ன பண்ணுவாங்க, நிஷா கிட்ட எப்படியா அந்த மல்லியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்போ துரத்துறதுக்கு ஒரு வழி அப்படின்னா என்னென்னா, வெண்பா வந்து மல்லிகிட்ட போகக்கூடாது, அதே மாதிரி வெண்பாவே வந்து மல்லியை வெறுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா மல்லியோட புருஷன் யார் அப்படிங்கிறத கேட்கணும். அவங்க யார், அவங்கள வர சொல்லுங்கள், அவங்களோட நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி, இன்னொரு வீட்டில் இருங்க, உங்கள் புருஷன் கூட போய் வீட்டில் இருங்க, இங்கே எதுக்கு தங்குறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் நம்ம மல்லியை துரத்த முடியும் அப்படின்னு இந்த ரேணுகாவும் நிஷாவும் பிளான் போடுவாங்க. இதுக்கு இடையில் அடுத்ததாக என்னென்னா, இவங்க அதாவது இந்த அன்னபூர்ணி அப்புறம் வந்து நாகு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பிளான் போடுதாங்க. அதாவது என்னென்னா, இந்த ரேணுகாவுக்கு ஒரிஜினல் ரேணுகாவுக்கு என்ன விஷயம் தெரியும், அவங்கள பற்றின தெரிஞ்ச விஷயத்த நீ வந்து அந்த ரேணுகா கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. அப்படி பேசுனா அதில் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வந்து எடுபடுத பிளான் மாதிரி தெரியலை. ஏன்னா இதில் வந்து ரேணுகாவாக இருக்கிறவங்க சுடர் வந்து என்ன பண்ணுதாங்க, எனக்கு எல்லாமே பழசு மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நாகு வந்து மல்லிகிட்ட என்ன சொல்கிறாங்க, ரேணுகாவுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறாங்க. அதாவது முன்னாடி ஒரிஜினல் ரேணுகாவுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ரேணுகா என்ன சொல்லிடுவாங்க, சுடர் வந்து எனக்கு தான் எல்லாமே மறந்து போச்சு, அப்புறம் எப்படி எனக்கு வந்து பழசு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க போடுற இந்த பிளான் வந்து சொதப்ப தான் செய்யும். ஏன்னா எப்படியுமே ஒரு ரெண்டு பிளான் வந்து ரேணுகாவுக்கு வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தால ஒரு 3ஆவது பிளானில் தான் ரேணுகா மாட்டுற மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்க. அப்போ இந்த போடுற பிளான் எல்லாமே பல்ப் வாங்கும். இந்த ரேணுகா
விஷயத்தில் மல்லிக்கும் சரி நாகுக்கும் சரி. ஏன்னா மனோகர் நினச்சி அவர் ஒரு பிளான் போட்டு அது ஜெயிக்கும் அப்படின்னா அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. மல்லி போடுற பிளான் தான் ஜெயிக்கும். மல்லி வந்து எப்படி இந்த ரேணுகாவை கண்டுபிடிக்கிறது, நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பெரிய ஒரு ஆதாரத்தை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆதாரம் வந்து யாராக இருக்கும்? அந்த நர்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த டாக்டரே திரும்ப சொல்லலாம். அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த ரேணுகா மாட்டுவாங்க. அதனால் அது வரைக்கும் இந்த ரேணுகா தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மல்லிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. எப்படியா இருந்தாலும் மல்லி இந்த ரேணுகா விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக போய் தான் ஆகணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.